செம்மணி. நம்மள 110 பேரு கூட செம்மணினா என்னன்னு தெரியாது. கடந்த ஜூன் மாதம் இலங்கையில வடக்கு பகுதியில் மண்ணுக்கு கீழே நிறைய மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டது. அது எப்ப புதைக்கப்பட்டது, எப்படி சித்திரவதை செய்து கொள்ளப்பட்டது, எந்த காலகட்டத்தில் நிகழ்த்தப்பட்டது அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அது எல்லாமே தமிழர்களாகிய நம் சொந்தங்களுடைய எலும்புக்கூடு என்பதில் மட்டும் மாற்று கருத்து கிடையாது. போர் நிகழ்ந்த காலகட்டத்தில் காணாம போனவங்க, தேடப்பட்டவங்க, ராணுவத்துல சரணடைந்தவர்களுடைய உடல்கள் எல்லாம் எலும்புக்கூடுகளாக கண்டெடுக்கப்பட்டிருக்கு. செம்மணி மட்டும் கிடையாது, இலங்கையில இது போன்ற பல இடங்கள் இருக்குது, மனித புதைகுழிகள் இருக்குது. அது எல்லாத்திலுமே நூற்றுக்கணக்கான தமிழர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு பச்சிளம் குழந்தைய ஒரு தாய் அணைத்தபடி ஒரு எலும்புக்கூடு கண்டெடுக்கப்படுது. புத்தக பைகள் அங்கு கண்டெடுக்கப்படுகின்றன. குழந்தைகளுடைய விளையாட்டு பொம்மைகள் அந்த புதைகுழிகள்ல கண்டெடுக்கப்படுகின்றன. என்ன நடந்திருக்கிறது, என்ன நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது இந்த சமூகத்திற்கு? ஆனா இதெல்லாம் பத்தி யாருமே பேசல. நாங்கள் தான் தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய பிரதிநிதிகள், உலக தமிழர்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் யாருமே இதை பற்றி ஏன் பேசவில்லை? எந்த ஊடகங்களும் இதை பற்றி நமக்கு தெரிவிக்கவில்லை. ஒரு சில தமிழ் தேசிய கட்சிகளை தவிர வேறு யாரும் இது குறித்து பேசவில்லை, இதற்காக முன்னெடுப்புகளை செய்யவில்லை. சரணடைந்தவர்கள் எல்லாம் இன்று எலும்புக்கூடுகளாக மீட்கப்படுகின்றார்கள். எங்களுக்கு நீதி கிடையாதா? தமிழர்களாகிய நமக்கு நீதியே கிடைக்காதா? நம்முடைய ஓட்டு அனைவருக்கும் தேவைப்படுகின்றது, நம்முடைய பொருளாதாரம் தேவைப்படுகின்றது. இங்கு இருக்கக்கூடிய தமிழர்களை அழித்து அவர்களுடைய வேலை வாய்ப்புகளை எல்லாம் பிடுங்கிக் கொள்ளுகின்ற அநீதி ஒவ்வொரு நாளும் நிகழ்த்தப்படுகின்றது. ஆனால் எங்களுக்கான நீதி மட்டும் ஏன் கிடைக்கவில்லை? இந்த காணொளியை பாருங்கள். இன்றைய 10ஆம் நாள் முடிவோட மொத்தமாக 115 மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு சுத்தப்படப்பட்டு இலக்கமிடப்பட்டதோட 102 முழுமையான மனித எலும்பு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தினுடைய கட்டுக்காவலில் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த நிலையில விசேடமா நேற்றைய தினம் அகழ்வு பணி நடைபெற்று கொண்டிருக்கல ஒரு பெரிய மனித எலும்பு தொகுதியோட ஒரு சிறிய குழந்தையினுடைய மனித எலும்பு தொகுதி அரவணைக்கப்பட்ட விதத்தில் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது காணக்கூடியதா இருக்குது. எங்கோ தொலைந்து போய்விட்டார்கள் என்று தேடப்பட்டு வந்த உறவுகள், எங்கோ ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று நம்பிக்கையோடு இருந்த உறவுகள் எல்லாம் இன்று எலும்புக்கூடுகளாக மீட்கப்படுகின்றார்கள். சரணடைந்த உறவுகள் எங்கே? எமது உறவுகள் வேண்டும், எமது உறவுகள் வேண்டும். உலகையே கட்டியாண்ட பெருமைக்குரியவர்கள் என்று பேசுகின்றோமே, பாருங்கள் 10-15 பேர் நின்று கூவிக்கொண்டிருக்கின்றார்கள், கதறிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காக நாம் என்ன செய்ய போகின்றோம்? அவர்கள் யாரோ அல்ல, நம்முடைய உறவுகள். இந்த அநீதியை நாம் உலகளாவிய தளத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டும். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அறத்தமிழன் உறவுகளும் அன்பு தமிழ் உறவுகளும் அதற்காக நீங்கள் ஒன்று செய்தே ஆக வேண்டும். செம்மணிக்கு நீதி வேண்டும், ஜஸ்டிஸ் ஃபார் செம்மணி. இந்த முழக்கத்தை இந்த நிமிடம் தொடங்குங்கள். உங்களுடைய சமூக வலைதளங்கள் அனைத்திலும் ஜஸ்டிஸ் ஃபார் செம்மணி, செம்மணிக்கு நீதி வேண்டும் என்ற முழக்கத்தை நீங்கள் பதிவிடுங்கள். ஜஸ்டிஸ் ஃபார் செம்மணி, செம்மணிக்கு நீதி வேண்டும் என்று ஒரு காணொளியை 2 வினாடி 3 வினாடி இருக்கக்கூடிய ஒரு காணொளியை நீங்களே உருவாக்கி அதை உங்கள் தளங்களில் பதிவிடுங்கள். உங்களுடைய வாட்ஸ்அப்பில் அதை ஸ்டேட்டஸாக வையுங்கள். அது மட்டுமல்ல, உங்களோடு இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளையும் இதை செய்யுமாறு அறிவுறுத்துங்கள். நமக்கான நீதியை நாம் தான் தர வேண்டும். நமக்கான நீதியை நாம் பெற முடியாவிட்டால் அதை பிடுங்கி எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும். சமூக வலைதளங்களில் பைத்தியக்காரத்தனங்களை செய்து தெரிந்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் லட்சக்கணக்கான பேர் போய் நின்று ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் இங்கு ஒரு இனத்திற்கு நிகழ்த்தப்படுகின்ற அநீதி, அது நம்முடைய இனத்திற்கு நிகழ்த்தப்படுகின்ற அநீதி. இதற்கு நாம் என்ன செய்ய போகின்றோம்? இன்றே கையில் எடுப்போம், இந்த நிமிடம் கையில் எடுப்போம். உங்களுடைய சமூக வலைதளங்களை இப்போதே பதிவிடுங்கள், இந்த நிமிடம் பதிவிடுங்கள். ஜஸ்டிஸ் ஃபார் செம்மணி, செம்மணிக்கு நீதி வேண்டும். ஜஸ்டிஸ் ஃபார் செம்மணி, செம்மணிக்கு நீதி வேண்டும். ஜஸ்டிஸ் ஃபார் செம்மணி, செம்மணிக்கு நீதி வேண்டும்.